ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். எந்த தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4வது மாதமான ஆடி மாதம் நிறைவடைந்து 5வது மாதமான ஆவணி மாதமானது பிறக்கப்போகுது. பிறக்கக்கூடிய ஆவணி மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு 5வது மாதம் ஆவணி மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆவணி மாத ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆவணி மாதத்திற்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகளை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆவணி மாதத்தில் விரத நாட்களும் காரணங்களும் நிறைய இருக்குது. அதனால் முதல்ல அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஆவணி மாதத்துக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து தற்போது ஆவணி மாதமானது துவங்க இருக்குது. இது முழுமுதற் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும். விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் என்பதால் இந்த மாதத்தில் விசேஷ நாட்கள் அதிகம். ஆவணி மாதத்தில் தான் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பதை கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள்கிட்டயே இருக்குது. அதனால் ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் உண்டு. தமிழ் நாட்காட்டில் 5வது மாதமாக வருவது ஆவணி மாதம். இது தமிழ் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படுது. சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். முழுமுதற் கடவுளான விநாயகர், திருமாலின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன், வாமனர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணி என்பதால் இதை அற்புதங்கள் இருந்த மாதம் என போற்றப்படும். ஆவணி மாதமானது சிங்க மாதம் என்றோ மாதங்கள் அரசன் என்றோ சிறப்போடு அழைக்கப்படும். கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படும். இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஓணம், ஆவணி மூலம், ஆவணி அவிட்டம், வரலட்சுமி விரதம், ஆவணியுடைய ஞாயிறு, புத்திரத ஏகாதசி, காமிகா ஏகாதசி போன்ற அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வருது. அதில் ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினம் விநாயகருக்கு சக்கரை பொங்கல், மோதகம், அவல் பொரி, சுண்டல், விளாம்பழம், கொழுக்கட்டை, ஆப்பம் ஆகியவை நைவேத்தியமாக படைத்து அருகம்புல், வெள்ளருக்கு, செம்பருத்தி ஆகியவை படைத்து வழிபடுவது சிறப்பானது. சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க விநாயகர் சதுர்த்தியில் தூங்குறது நல்லது. சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு, காரிய வெற்றி, புத்தி கூர்மை, குழந்தை பெரு, தொழில் வளம், உடல் ஆரோக்கியம் ஆகியவை எல்லாமே பெருகும். 2வது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகா சங்கடகர சதுர்த்தி. ஆவணி மாதத்தில் தேய்பிரையில் சதுர்த்தி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுது. சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்களும் ஆவணி மாத மகா சங்கடகர சதுர்த்தியில் துவங்கணும். சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாமல் மாலை வேளையில் விநாயகர் வழிபாடும் சந்திர தரிசனமும் செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயகர் பெருமான் 32 வடிவங்களில் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை வணங்க வேண்டும். சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அனைத்து துன்பங்களையும் நீக்கி சௌபாக்கிய வாழ்வு தரக்கூடியது என்று குறிப்பிடப்படுது. அப்புறம் 3வது கிருஷ்ண ஜெயந்தி. இறைவனை குழந்தை பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ணருக்கு தான். திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளில் தான். இந்த நாளை தான் கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு பிரியமான பால், வெண்ணெய், இனிப்பு சீடை, முறுக்கு, அதிரசம், அவலு, சீடை, தட்டை, தேன்குழல், இனிப்பு வகைகள், பழங்கள் ஆகியவை படைத்து வழிபாடு செய்யப்படும். இது குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதம் வரைந்து கண்ணனை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய வழக்கமும் உண்டு. கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் 4வது ஓணம். ஆவணி மாத பௌர்ணமியொட்டி வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கேரளாவிலையும் தென் தமிழகத்திலும் மற்றும் மலையாள மொழி பேசக்கூடிய மக்களால் வெகு சிறப்பாக பார்த்திங்கன்னு கொண்டாடப்படுது. அத்திப்பூக்கோளம், ஓண விருந்து ஆகியன இந்த பண்டிகையினுடைய சிறப்பம்சம்.
ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் துவங்கி திருவோண நட்சத்திரம் வரை மொத்தம் 10 நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படும். இது கேரளாவின் அறுவடை திருநாள், கேரள தீபாவளி, கேரள புத்தாண்டு என பல பெயர்களில் சிறப்பித்து அழைக்கப்படுது. ஓண பண்டிகையின் போது கசப்பு சுவை தவிர மற்ற சுவைகளில் 64 வகை உணவு தயார் செய்து ஓண விருந்தளிப்பது சிறப்பு. அப்புறம் அடுத்ததா ஆவணி மூலம். ஆவணி மூல திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று. 12 நாட்கள் இந்த விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சொக்கர் மதுரையில் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களை நினைவு கூறக்கூடிய விதமாக இந்த விழா நடத்தப்படுகிறது. இதில் 10 திருவிளையாடல்கள் நடத்தப்படும். ஆவணி மூல திருவிழாவின் போது சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படும். இதற்கு பிறகு 5 மாதங்கள் மதுரையில் சுந்தரேஸ்வரருடைய ஆட்சி தான் நடைபெறும். ஆவணி மூலத்தன்று சூரியன் உதயமாகும் போது வெப்பம் அதிகமாக இருந்தால் அந்த வருடம் முழுவதும் வெயில் வாட்டும் என்றும், மாறாக மேகமூட்டத்தோடு வெப்பம் குறைவாக இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை சிறப்பானதாக இருக்கும் என்பது ஐதீகம். ஸோ இதெல்லாம் அந்தாங்க ஆவணியுடைய சிறப்பு. இப்போ ஆவணி மாதம் ராசி பலனை உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். இவ்வளோ நேரம் ஆவணி மாதத்துடைய சிறப்புகளை உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ ஆவணி மாதத்தில் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பாருங்கள். ஸோ பார்த்து அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதாவது உங்களோட ராசிக்கு என்ன பலன் குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை தெரிஞ்சு நடந்துக்குங்க. மிதுன ராசிக்கு தடைகள் விலகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதுதான் ஆவணி மாதத்துடைய ஸ்பெஷல் பலனாக சொல்லப்பட்டிருக்கு. ஆவணி மாதமானது கடந்த சில மாதங்களை விட உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களை கிடைக்க செய்யும். குறிப்பாக உடல் ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகள் விலகும். அடுத்தடுத்து நல்ல நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறும். பொருளாதாரத்தில் உச்சநிலையை அடைவீங்க. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அகலும். பெற்றோர் வழியில் சில நல்ல காரியங்கள் நடைபெறும். மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும். ஆவணி மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மிதுன ராசிக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும். குடும்பம், வேலை, நிதிநிலை, ஆரோக்கியம் என ஒவ்வொரு துறையிலையும் உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும். நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். எதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. ஆவணி மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பொது பலனில் உங்களுக்கு என்ன குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆவணி மாத கிரகநிலைகள் படி மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் முழுவதுமே பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொருளாதாரம் பற்றிய கவலைகள் இனி இல்லை. குடும்பத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெறும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். ராசியிலே குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதால் திடீரென சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவுக்கு வரும். பஞ்சாயத்துக்கள், சண்டைகள், வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். சனி வகர இயக்கத்தில் இருப்பதாலும் அதை குரு பார்ப்பதாலும் தாமதப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடைபெறும். பயணங்கள் மூலிமா அனுகூலமான பலன் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் மெயினாக திருமண குடும்பத்திலலாம் நல்ல மாற்றம் ஏற்படும். சுக்கிரன் பயிற்சியால் மிதுன ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படலாம். அவர்களுடைய எதிர்கால நலன்கள் கருத்தில் கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. குழந்தைகளுடைய உடல்நலம், ஆரோக்கியம் மற்றும் கல்வி சம்பந்தமான முயற்சிகளுக்கு வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகள்லாம் கைகூடும். ஆனால் அந்த வகையில் அதிக செலவுகள் உண்டாகலாம். அதே நேரத்தில் பிள்ளைகளால் பெருமை சேரும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். பெண்களுக்கு விரயங்கள் ஏற்படும். அந்த நேரங்கிறதுனால அவற்றை சுபவிரயமாக மாற்ற முயற்சிப்பது நல்லது. ஆவணி மாதம் கடந்த சில மாதங்களை விட உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கும். குறிப்பாக உடல் ரீதியான பாதிப்புகள் விலகும். அடுத்தடுத்து நல்ல நிகழ்வுகள் வீட்டில் நடைபெறும். பொருளாதாரத்தில் உச்ச நிலையை அடைவீங்க. பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அகலும். பெற்றோர் வழியில் சில நல்ல காரியங்கள் நடைபெறும். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட ராசி பலன். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.